முடியல அப்படிங்கிறதே அதுவே ஒரு பெரிய டாபிக்கா போகும். மக்களுக்கு பிடிக்கலன்னு இல்லை, மக்களுக்கு பிடிச்சிருந்தது, அவங்க வந்தாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஒட்டலை. அதுக்கு காரணம் எனக்கு பிடித்த கதாபாத்திரம் அது இல்லை, நான் யோசிச்சுட்டு வந்தவங்க இல்லைன்னா அவங்க தேட்டருக்கே வந்திருக்க கூடாது. அவங்க எல்லா ப்ரோமோவையும் பார்த்துட்டு ஐஸ்வர்யா ராய் தான் நந்தினி தெரிஞ்சு தானே வர்றாங்க, அதுக்குள்ளேயே நம்ம போக முடியாது. ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு காட்சியாக மாறும் பொழுது ஒட்டலை, அது எல்லாரையும் திருப்திப்படுத்தவும் முடியாது. அதுதான் இங்கே நடந்தது. அப்புறம் ஒரேடியாவும் சொல்லிட முடியாது. நம்மளுக்கு இங்கே நாவல் எல்லாத்தையுமே மக்கள் மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் நாவல் படிக்காமல் வந்திருப்பாங்க, நிறைய பேருக்கு இந்த படம் நாவல்ல இருந்தா எடுத்திருக்கிறாங்கன்னு கூட தெரியாமல் பார்த்துருப்பாங்க. அதையும் நம்ம இந்த இடத்துல ஒப்பிட முடியாது அப்படிதான் நினைக்கிறேன். எல்லா நாடுகள்லையும் எல்லா மொழியிலையும் நல்ல நாவல்கள் திரைப்படமாகும் போது திரைப்படமாக தோல்வி அடைஞ்சிருக்குது. மிக சுமாரான நாவல் திரைப்படமாக ஆகும்போது படம் ஹிட் ஆகிருக்குது. ஒரு படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் அந்த நாவல் என்னன்னு தேடி படித்ததும் அதுவும் நடந்திருக்குது. ஆனால் இதை பொதுமைப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறேன். இலக்கியம் இப்போ ஆடுஜீவிதம் ஒரு அது படமாகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சில விமர்சனங்கள் இதுதான் செஞ்சிச்சு, கதையாக படிக்கிறப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லைன்னு சொல்றதை தாண்டி அந்த படம் பார்க்குறப்போ ஒரு பெரிய பிரமிப்பை கொடுத்துச்சு. காட்சி ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க. அதே போல் பீகாரில் இந்த மாஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதையை ஏற்படுத்தினவருடைய கதையை அவங்க ஒரு அற்புதமான திரைக்கதையாக மாற்றிருந்தாங்க. ஒரு ப்ரெசன்ட்டையும் பாஸ்டையும் ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணி அது ஒரு திரைக்கதையில் பண்ணிங்கன்னா, யாராச்சும் ஒருத்தர் திரைக்கதை இருந்தீங்கன்னா அந்த திரைப்படம் ஒரு நவாசுதீன் சித்திக் நடிச்சிருப்பாரு. ரொம்ப அருமையான ஒரு திரைக்கதையாக மாற்றிருக்கிறாங்க.